வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம மாதுளம் பழத்தை எப்படி வந்து ஈஸியாக அதுலேருந்து முத்துக்கள் வந்து பிரித்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதில் வந்து எப்படி வந்து ஜூஸ் பிழியறதுன்னு பார்க்க போகிறோம். மாதுளம் பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது, அது என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து மாதுளம் பழத்தை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து ஒரு க்ரோன் போர்ஷன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளை போர்ஷன் தெரியுது இல்லையா, இதையும் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே வெட்டி எடுத்துருங்க. மாதுளம்பழம் வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் சி வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து பலப்படுத்த ஹெல்ப் பண்ணோம். இம்யூன் சிஸ்டம்ன்றது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம். இது ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய வியாதி நம்மளுக்கு வராமல் தற்காத்து கொள்ள முடியும். பாருங்கள், ஒரு பார்ட்டிஷன் மாதிரி நடுவுலேருந்து தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியும். இந்த பார்ட்டிஷன்லேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கட் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். மாதுளம் பழத்தில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது, அதாவது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு ரொம்ப நல்லது. அனிமிக்காக இருக்கிறவங்க மாதுளம் பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்த உற்பத்தியும் அதிகரிக்கும். இதே மாதிரி எல்லா பார்ட்டிஷனையும் கட் பண்ணோன்னே இந்த மாதிரி பொறுமையாக பிரித்து எடுங்க. இப்போ நடுவில் இந்த ஒயிட் போர்ஷன் ஒன்று தெரியுதுலையே, அதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எவ்வளோ அழகாக கிடச்சிச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உட்டன் ஸ்பூன். அதில் வந்து பொறுமையாக தட்டுங்க. ரொம்ப வேகமாக தட்டினீங்கன்னா வந்து சாரெலாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக அந்த மாதிரி தட்டி விடுங்க. மாதுளம்பழம் வந்து சூரிய வெப்பத்தினால நம்ம தோலில் ஏற்படுற கருமையையும் தோல் புற்றுநோயும் தடுக்கும். எல்லா மாதுளை முத்துக்களும் தனியாக வந்துடும். பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்துருச்சு எல்லாமே. இன்னும் அந்த நடுவில் மட்டும்தான் லைட்டாக இருக்குது, அதை நீங்கள் கையால் எடுத்துடலாம். மாதுளம்பழம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் நேச்சுரலி ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம தோல் வந்து சீக்கிரமாக வயதாகிறத தடுக்குது. பழைய செல்லாம் வந்து அழிச்சிட்டு புது செல் வந்து நம்ம தோலில் உற்பத்தி செய்யறதுக்கு ரொம்ப உதவுது. அப்புறம் வந்து சன்பர்ன், பிம்பிள் இதெல்லாம் கூட நம்ம முகத்துலேருந்து சரி செய்ய உதவுது. இப்போ வந்து இது ஒரு தடவை நம்ம க்ளீனான வாட்டரில் கழுவி எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. டைப் 2 வகையான சர்க்கரை நோய் அறிகுறிகளையும் தடுக்கும். இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாதுளம்பழம் வந்து நம்ம தலை முடிக்கு ரொம்ப நல்லது. நம்ம தலையில் வந்து ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிட்டு நம்ம முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்த உதவுது. ப்ளஸ் இதில் இருக்க வைட்டமின் அண்ட் தனிமங்கள் வந்து நம்ம முடியை வந்து பளபளப்பாக வச்சுக்க, அதாவது ஷைனிங்காக வச்சுக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த சீட் வந்து நல்லா அரைப்படுறமே பண்ணுங்க. ஏன்னா அந்த சீடில் வந்து ரொம்ப நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால அது நல்லா வந்து க்ரஷ் ஆகிட்டு சாறு வெளில வர வரைக்கும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்மளோட ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எனர்ஜி தரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் டைமில் வந்து ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி குறைஞ்சி மூட்டு வலியும் எலும்பு தேய்மானமும் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து டெய்லியும் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி வந்து அதிகமாக உதவும். வந்து நம்ம பல்லுக்கும் ஈருக்கும் கூட ரொம்ப நல்லது. நம்ம ஈரில் வந்து மறைஞ்சிருக்கிற கண்ணு தெரியாத கிருமிகளையும் இது அழிக்கும். இது வந்து நம்ம சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பல்வேறு சரும தொற்றுகள் வராமல் தடுக்கும். மேலும் முதுமை செயல்முறைகளையும் வந்து தாமதமாக்கும். மேலும் பருக்கள், சரும வறட்சி இதையும் தடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸ்பூனாலே நம்ம எல்லாத்தையும் வந்து இது பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து இது வந்து இப்படியே நீங்கள் குடிச்சிடலாம், ஏன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும். இதுவே உங்களுக்கு வேணும் இல்லை நீங்கள் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஹனி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் வந்து இதை குடிக்கலாம். மாதுளம்பழம் வந்து இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து இதயத்தை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. மாதுளம்பழம் வந்து பல வகையான புற்றுநோய் மற்றும் கட்டிகளை தடுக்கும் பண்புடையது. ஆண்களுக்கு வந்து புரோஸ்டேட் புற்றுநோய்,
பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய், இந்த மாதிரி புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து மாதுளம்பழம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த நன்மைகள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நன்மைகள் மாதுளம்பழத்தில் இருக்குது. ஸோ டெய்லியுமே வந்து மாதுளம்பழம் வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி ஜூஸாவது போட்டு குடிங்க. தேங்க்யூ.